ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலராக வந்து நம்ம ஒரு புது சீரிஸ் வந்து கொண்டு போயிட்டுருக்கோம் இல்லைங்களா. தினம் 25 ப்ரீவியஸாக கொஷின் தமிழில் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா. ஸோ அதில் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நேற்று கிளாஸோட 77 கொஷின்ஸ் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஏன்னா லாஸ்ட்டாக வந்து பார்க்கும்போது ஒரு 5 பேராகிராஃப்லேருந்து ஆன்சர் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேராகிராஃப்லேருந்து ஒரு 5 கொஷின் பார்த்தோம் இல்லைங்களா. அதனால லாஸ்ட் வீடியோ நம்ம என்ன பார்த்தோம், 77th கொஷின் வரைக்கும் பார்த்தோம். இந்த வீடியோவில் 78th கொஷின்லேருந்து லாஸ்ட்டாக 100th கொஷின் வரைக்கும் இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்க. ஸோ இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கொஷின் என்னென்னு பார்ப்போமா. பொருந்தும் விடை வரிசையை தேர்ந்தெடு. ஸோ சரியான ஆன்சர் என்னங்கிறத நம்ம மேட்ச் பண்ணி சொல்ல போகிறோம். ஓகேவா. சரி, இப்போ வந்து பாருங்கள், பகடு அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் வந்து என்னதுங்க, எருமை கடா. சரிங்களா. ஸோ பகடுங்கிறது என்னது, எருமை கடா. ஸோ இது எக்ஸாக்டாக எங்கே இருக்கும், நமக்கு பெரிய புராணத்தில் வந்து இருக்கும் இல்லைங்களா. சொல்லும் பொருளும் வந்து இருக்கும் இல்லையா பெரிய புராணத்தில், அதுதான். அடுத்தது வந்து வேரி அப்படிங்கிறது என்னது, தேன். அடுத்து மேதி அப்படிங்கிறது என்னது, எருமை. களைங்கிறது வந்து என்னது, கரும்பு. அப்படி பார்க்கும்போது இதோட ஆன்சர் என்னது, ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய 2, 4, 3, 1. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பகடுங்கிறது எருமை கடா, அடுத்து வேரிங்கிறது வந்து என்ன வரும், தேன். அடுத்து மேதிங்கிறது வந்து எருமை, களை அப்படிங்கிறது கரும்பு. அப்படி பார்க்கும்போது 2, 4, 3, 1 தான் இதோட ஆன்சராக வந்து இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது இன்றைக்கான செகண்ட் கொஷின். சொல்லுக்கேற்ற பொருள் இடம்பெற்றுள்ள தொடரை கண்டறிக. ஸோ இதில் கரெக்டாக எது வந்து மேட்ச் ஆகி பொருள் வந்து கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய கோடோட பொருள் வந்து கரெக்டாக என்ன இருக்குன்னா, மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரில் எண்ணற்ற உயிரினங்கள் வாழ்கின்றன. இது எக்ஸாக்டாக புக்கில் வந்து அப்படியே கொடுத்துருப்பாங்க. ஒரு உரைநடை பகுதியில் உள்ளுக்குள்ளே வந்து இருக்கும் உங்களுக்கு. அவ்வளோதான். ஓகேவா. அடுத்தது சொல்லும் பொருளும் பொருந்தி உள்ளது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அள்ளல் சேரு. இது வந்து ஒரு செய்யுள் பகுதியோட சொல்லும் பொருளும்ல வந்து உங்களுக்கு இருக்கும். சரிங்களா. அள்ளல் சேரு அப்படிங்கிறது தான் சரியானது. இப்போ இந்த புல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, ஆக்சுவலாக வந்து இந்த இல் வந்து பள்ளிக்கு வரக்கூடிய இல்ல வந்து என்னென்னா பறவைன்னு மீன் ஆகும். ஆனால் நமக்கு இந்த தாவரங்கிறது எந்த இல் வந்திருக்கணும், புல்லுக்கு குண்டு இல் வந்து வந்திருக்கணும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்னால இதெல்லாமே வந்து தவறாக வந்து நமக்கு பொருத்தி கொடுத்துருக்காங்க. நமக்கு சரியானது என்னது, அல்லல் சேரு அப்படிங்கிறது தான் நமக்கு சரியானது. ஓகேங்களா. அடுத்தது சரியான எண் அடையை தெரிவு செய்க. எண் அடைனா என்னதுங்க, இந்த ஒரு ஓர் அந்த வித்தியாசம்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதுதான் நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணி கொடுக்க போகிறோம். அப்போ 1 கூட்டல் 4 அப்படின்னு வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. அப்போது 4 அப்படிங்கிறது என்னது, உயிர்மை எழுத்தில் வரக்கூடியது. உயிர்மை எழுத்து வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி என்ன வரணும், ஒரு வரணுமா, ஓர் வரணுமா, ஒரு தான் வரணும். இதே உயிர் எழுத்து வந்து வந்துருந்துச்சு அப்படின்னா அதை என்ன போடலாம், நம்ம ஓர்னு போடலாம். ஆனால் நமக்கு இங்கே வந்திருக்கிறது உயிர்மை எழுத்து. அப்போ என்ன வரணும், ஒரு 4 அப்படின்னு தான் நம்ம இதை சொல்லணும். அடுத்தது சரியான எண்ணடையை தெரிவு செய்க. சரி, இங்கே பாருங்கள், புல் அப்படிங்கிறதுக்கான கூட்டு பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நிறையா புல்லெல்லாம் கட்டி கட்டி போட்டிருந்தாங்களா, அதை என்ன சொல்லுவோம், பேச்சு வழக்கில் புல்லுக்கட்டு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஆக்சுவலாக வந்து அதை என்ன சொல்லணும், புற்கட்டு அப்படின்னு வரும் இல்லைங்களா. அப்போ புல்லோட கூட்டு பேர் என்னது, புற்கட்டு. ஸோ பேச்சு வழக்கில் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்த்தாலே இதை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். அப்போ புல் அப்படிங்கிறத புல்லுக்கட்டுன்னு சொல்லுவோம். அப்போ ஆக்சுவலாக சொல்கிறது புற்கட்டு அப்படின்னு வந்துடும். சரியா. அடுத்தது படலை அப்படிங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதோட பொருள் மாலை. படலைனா என்னது, மாலை. அவ்வளோதான். அடுத்தது செறிவு அப்படிங்கிறது வந்து என்னென்னா, முன் சொன்ன வாக்கை மறுக்காமல் காப்பாற்றுறது. ஸோ முன்னாடி வந்து ஒரு வாக்குறுதியுமே நான் வந்து விளையாட்டாக சொல்லியிருந்தாலும் எப்படி சொல்லியிருந்தாலும் அது என்னவாக இருந்தாலும், செறிவு அப்படிங்கிறது என்னென்னா, முன் சொன்ன வாக்கை வந்து என்ன பண்ணணும், மறுக்காமல், இல்லை நான் சும்மா தான் சொன்னேன் அந்த மாதிரிலாம் விடாமல் மறுக்காமல் அதை என்ன பண்ணணும், காப்பாற்றணும். அதுதான் என்னது, செறிவு. அடுத்து கலைச்சொல் அறிக. ஸோ ரினான்சன்ஸ். ஸோ இதோட பொருள் என்னதுங்க, மறுமலர்ச்சி. எக்ஸாக்டாக இது எல்லாமே நமக்கு எங்கே இருக்கும், புக் பேக்கில் தான் வந்து இருக்கும். ஓகேங்களா. ஸோ மொழித்திறன் பயிற்சியோட லாஸ்ட்டில் வந்து கலைச்சொற்கள்னு இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த இடத்துல தான் வந்து நமக்கு இடம் பெற்றிருக்கும். அடுத்தது கூற்று காரணம். அதில் வந்து சரியா தவறா அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. கூற்று காரணம் இது ரெண்டு எப்படி பொருந்தி வந்திருக்கு, சரியாக வந்திருக்கா தவறாக வந்திருக்கா, எது கரெக்டு எது தப்பு, இந்த மாதிரி விஷயம் தான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ கூற்று என்ன கொடுத்துருக்காங்க, இந்திய தேசிய இராணுவ படை தலைவராக இருந்த தில்லான் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது காரணம் என்ன சொல்லியிருக்காங்க, தமிழகத்திலிருந்து பெரும் படையை திரட்டி இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமை கூறியவர் பசும்பொன் முத்துராமலிங்கர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு கூற்று தெரியுதோ இல்லையோ, காரணம் வந்து நல்லாவே எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. தமிழகத்தில் இருந்து தான் நிறைய பேரை வந்து இந்திய தேசிய இராணுவத்துக்கு ஐஎன்எம்னு சொல்லிட்டேன், ஐஎன்ஏ இந்தியன் நேஷ்னல் ஆர்மி அங்கே இருக்குது இல்லைங்களா, அங்கே அனுப்பிச்சவங்க வந்து யார், முத்துராமலிங்கர் தான். ஓகேவா. அப்போ காரணம் வந்து எல்லாருக்கும் தெரியும். கூற்று வந்து பார்த்திங்கன்னா சொன்னவர் வந்து இவர் தான். ஓகேங்களா. யார் வந்து சொன்னால், தில்லான். ஓகேங்களா. அவர் தான் வந்து சொல்லியிருந்தார். அப்போ கூற்று காரணம் ரெண்டுமே என்னது தான், சரி தான். அடுத்தது கூற்று காரணம் சரியாக தவறா, மறுபடியும் அதே ப்ரொசீஜரில் தான் கேட்டிருக்காங்க. கூற்று என்னன்னு பாருங்கள், உன் பெரு முதலான துணை வினைகள் செயப்பாட்டு வினைகளாக அமைகின்றன. காரணம் வந்து செய்யப்படும் பொருளை முதன்மைப்படுத்தும் வினை செயப்பாட்டு வினை. இது நிறைய பேருக்கு இது எங்கே இருந்துச்சுன்னு
கொஷினே வந்து தெரியாமல் இருக்கும். ஸோ 9ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் முதல் இலக்கண பாடம் இருக்குது இல்லைங்களா, அதில் 3வது பக்கத்துலையோ 2வது பக்கத்தில் எங்கேயோ ஒரு சின்ன பேராகிராஃபில் வந்து உங்களுக்கு இது அப்படியே வந்து பிளேஸ் ஆகிருக்கும். இந்த கூற்றுக்கு அடுத்த லைன்லேயே வந்து காரணமும் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? அப்போ உன் பெரு முதலான துணை வினைகள் செயற்பாட்டு வினைகளாக அமைகின்றனங்கிறதும் கரெக்டு தான். செயற்படு பொருளை முதன்மைப்படுத்தும் வினை செயற்பாட்டு வினைங்கிறதுமே வந்து நமக்கு சரியானது தான். ஓகேவா? அப்போ கூற்றும் சரியானது தான், காரணமும் சரியானது தான். அடுத்தது குரில் நெடில் மாற்றத்தில் தவறான இணையை கண்டறிக. ஸோ குரில் நெடிலில் தவறான இணை எதுன்னு கேட்டால் இது ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துருக்கோம். இப்போ இங்கே பாருங்கள், ஊக்கு ஊ வந்திருக்கு, இங்கே குரில் இங்கே நெடில் சரியாக இருக்குது. அடுத்து இங்கே ஈக்கு ஈ வந்திருக்கு, இங்கே குரில் இங்கே நெடில் சரியாக இருக்குது. இங்கே எறும்புக்கு ஏனி குரில் நெடில் இங்கே சரியாக வந்திருக்கு. ஆனால் இங்கே பாருங்கள், குறிலும் காணா நெடிலும் காணா. அப்போ ஆப்ஷன் ஏ அறம்பொருளுங்கிறது தான் நமக்கு தவறானது. அடுத்தது அடைப்புக்குள் உள்ள சொல்லை தக்க இடத்தில் சேர்க்க. ஸோ இங்கே கீழே கொடுத்துருக்க 4 ஆப்ஷன் கரெக்டாக எந்த இடத்துல பிளேஸ் ஆகும், எந்த வார்த்தை கரெக்டாக எங்கே பிளேஸ் ஆனால் சரியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, நீங்கள் வரும்போது எனக்கு புத்தகம் வாங்கி வாருங்கள். ஸோ அதை வாசிக்கும் போதே நமக்கு தெரியுது நீங்கள் வரும்போது எனக்கு ஒரு புத்தகம் வாங்கி வாருங்கள்ங்கிறது வந்தால் சரியாக இருக்கும் அப்படின்ட்டு. அப்போ பாருங்கள், ஆப்ஷன் ஏல ஒருன்னு இருக்கா, நீங்கள் வரும்போது எனக்கு ஒரு புத்தகம் வாங்கி வாருங்கள், இந்த இடத்துல போட்டால் சரியாக இருக்கும். எனக்கு மிகுந்த புத்தகம் வாங்கி வாருங்கள்னு சொல்ல முடியாது. அதே போல் எனக்கு என்ன புத்தகம் வாங்கி வாருங்கள்னு சொல்ல முடியாது. எனக்கு இயற்கை புத்தகங்கள் வாங்கி வாருங்கள்னு கரெக்டாக அந்த இடத்துல நமக்கு வராது இல்லைங்களா. அப்போ எனக்கு ஒரு புத்தகம் வாங்கி வாருங்கள்ங்கிறது நமக்கு சரியாக அமைஞ்சிருக்கு. அடுத்தது சரியான இணைப்பு சொல் எழுதுக. ஸோ இந்த டேஷில் எந்த வார்த்தை போட்டால் சரியாக இருக்கும், நூலின் பயன் படித்தல் எனில் கல்வியின் பயன் கற்றல். அப்போ நூலின் பயன் படித்தல் எனில் கல்வியின் பயன் கற்றல் சரியாக வருதா? இருந்தாலும் மற்றதையும் போட்டு பார்ப்போமா. நூலின் பயன் படித்தல் அதனால் கல்வியின் பயன் கற்றல்ங்கிறது கண்டிப்பாக வராது. ஆகையால் கல்வியின் பயன் கற்றல்னு வராது. எனவே கல்வியின் பயன் கற்றல்னு வராது. ஸோ இப்படின்னா இது இப்படி தான் அப்படிங்கிறதுக்கு எந்த வார்த்தை தான் யூஸ் பண்ண முடியும், எனில் அப்படிங்கிறத நம்மளால் போட முடியும். அடுத்தது அதே தான், சரியான இணைப்பு சொல் எழுதுக தான். ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது, டேஸ் 2 நாள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. ஸோ தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது, ஏனெனில்ங்கிறது அந்த இடத்துல வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏனெனில் 2 நாள் மழை நீடிக்கும் சரியாக இருக்கா? இல்லை. அதனால் 2 மழை பெய்யுது அதனால் 2 நாள் நீடிக்கும் கரெக்டாக இருக்கா? இல்லை. அடுத்தது தமிழகத்தில் மழை பெய்யுது எனவே 2 நாள் மழை நீடிக்கும் சரியாக இருக்கா? கிடையாது. இப்போது மேலும் இன்னும் அப்படிங்கிற மாதிரி பொருள் வருதா? அப்போ தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது, மேலும் 2 நாள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. அப்போ மேலும்ங்கிறதா நமக்கு சரியாக வந்து வருது. அடுத்தது இதுவுமே சரியான இணைப்பு சொல்லால் நிரப்பக தான் கொடுத்துருக்காங்க. நாம் வாழ்வில் ஒழுக்க நெறியை பின்பற்ற வேண்டும், டேஸ் துன்பப்பட நேரிடும். சரி, ஒழுக்க நெறியை பின்பற்றல அப்படின்னா என்ன ஆகும், துன்பப்பட நேரிடும். அப்போ இல்லை எனில் அப்படிங்கிறது நமக்கு சரியாக இருக்கும். இருந்தாலும் மற்றதையும் ட்ரை பண்ணுவோமா. சரி, நாம் வாழ்வில் ஒழுக்க நெறியை பின்பற்ற வேண்டும், ஆகையால் துன்பப்பட நேரிடும் சரியாக இருக்கா? இல்லை. அடுத்து அதனால் துன்பப்பட நேரிடும் சரியாக இருக்கா? இல்லை. ஓரளவுக்கு நிறைய பேருக்கு என்ன தோணுன்னா, இந்த அதனால் எனவே இல்லை என்றால்ங்கிறது கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ வந்து யோசிச்சு பாருங்களேன், நாம் வாழ்வில் ஒழுக்க நெறியை பின்பற்ற வேண்டும், இல்லை என்றால் அப்படி பண்ணலைனா அப்படின்னா தான் துன்பப்பட நேரிடும். இது நெறியை பின்பற்ற வேண்டும் அதனால் துன்பப்பட நேரிடும் சரியாக இருக்குமா? நீ தான் ஃபாலோ பண்ணுற, அப்புறம் எப்படி அதனால் சொல்ல முடியும்? அப்போ வராது. ஸோ அதே போல் தான் எனவேவும் என்ன வரும், நீ தான் ஃபாலோ பண்ண சொல்கிற, அப்புறம் எப்படி எனவே வர முடியும்? வராது இல்லையா. சரி, அப்போது நம் வாழ்வில் ஒழுக்க நெறியை பின்பற்ற வேண்டும், இல்லை என்றால் அதை ஃபாலோ பண்ணலைனா தான், அப்போ இல்லை என்றால்ங்கிறது தான் சரியாக இருக்கும். நிறைய பேர் மேக்ஸிமம் சின்ன இந்த மாதிரி இணைப்பு சொல்லலாம் நிறைய மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. ஸோ கவனமாக வந்து ஆன்சர்ஸை வந்து ஃபுல்லாக ரீட் அவுட் பண்ணி தான் நம்ம சூஸ் பண்ணணும். அடுத்தது குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார், இத்தொடரில் வலுவமைதி சொல் எது? சரி, இங்கே வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருவார்னு தானே சொல்லணும். இங்கே வந்து என்ன இருக்குது, ப்ரெசண்ட்டில் வருகிறார்னு வந்து இருக்குது. அப்போ வலுவமைதி வந்து எந்த இடத்துல வந்து தவறாக வந்து இடம்பெற்றிருக்கு, வருகிறார் அப்படிங்கிறதுல. அடுத்தது வின் எனும் சொல்லுடன் பொருந்தி வரும் சொல் எதுவென கண்டறிக. ஸோ வின்னு கூட என்னங்க வரும், வின் தடை வருமா? வராது. வின் மின் வருமா? வராது. வின் மீனாக கூட இருக்கலாம், இது மின்னு இருக்குது. அடுத்தீங்க பாருங்கள், விண்வெளி கரெக்டாக இருக்குது. இது விண்பளி வருமா? வராது. அப்போ இதுக்கான ஆன்சர் என்னது, விண்வெளி. அந்த வெளி தான் நமக்கு சரியானது. அடுத்தது கிளி என்பதுடன் பொருந்தி வரும் ஒளி மரபு சொல் எதுவென கண்டறிக. கிளி கூட எதுங்க வரும், அதோட மரபு சொல் என்னது, கிளி
பேசும் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் இல்லைங்களா. கிளி கூவும் வருமா? வராது. கிளி அகவும் வருமா? வராது. கிளி குளரும் வருமா? வராது. அப்போ என்னது? கிளி பேசும் தான் நமக்கு சரியானது. சரி, அப்போது கூவுங்கிறது எதோட பொருந்தும், அகவுங்கிறது எதோட பொருந்தும், குளருங்கிறது எதோட பொருந்துங்கிறது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தெரியலையா, 8th ஸ்டாண்டர்ட் புது தமிழ் புத்தகம் இருக்குது இல்லைங்களா. ஸோ அதில் பேஜ் நம்பர் 20, 21 வந்து படிங்க, சரியாக வந்து புரிஞ்சுக்க முடியும். அடுத்தது, சரியான எழுத்து வழக்கை கண்டறிக. ரவைக்கு சித்தப்பனை காவலுக்கு போவ சொல். ரவைக்கு அப்படின்னா என்னதுங்க? இரவு, சரிங்களா. சித்தப்பன் அப்படின்னா யார்? சின்ன தந்தை, சரிங்களா, சிறிய தந்தை. காவலுக்கு போக சொல் அப்படின்னா காவலுக்கு போக சொல்லுங்கள், அந்த மாதிரி வரும் இல்லைங்களா. இது எது சரியாக வருதுன்னு பார்ப்போம். சரியான வழக்கை தான் நம்மளை சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே ரவைக்குன்னா இங்கேயும் ரவைக்கு வந்திருக்கு, இங்கே ராத்திரிக்கு வந்திருக்கு. அப்போ ஏவும் வராது, பியும் வராது. அப்போ ரவைக்குங்கிறது என்னது? இரவுக்கு. அப்போ இரவுக்குங்கிற வந்திருக்க ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் இந்த ஆப்ஷன் சி மட்டும்தான். இரவுக்கு சிறிய தந்தையை காவலுக்கு போகுமாறு சொல், அவ்வளோதான். ஓகேவா. அடுத்தது, குடந்தை என்பதன் மருவு எது? இந்த குடந்தைங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்கிறது லாஸ்ட் கிளாஸ்லேயே நான் சொன்னேன் இல்லையா. ஸோ குடந்தைங்கிறது என்னது? கும்பகோணம், அவ்வளோதான். அடுத்தது, ஊர் பெயர்களின் மருவை எழுதுக. சரியான ஊர் பெயரின் மருவை தான் வந்து கண்டுபிடிச்சு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. திருச்சிக்கு திருச்சிராப்பள்ளி. ஓகே, திருச்சிராப்பள்ளியை தான் வந்து என்னது? திருச்சின்னு வந்து கொடுத்துருக்காங்க, சரியா. ஸோ இது வந்து கரெக்டு. கும்பகோணத்துக்கு இப்போ தான் என்ன பார்த்தோம்? குடந்தைங்கிறது பார்த்தோம். அப்போ இங்கே என்னது? கும்பைன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் பி தப்பு. தஞ்சாவூர் என்ன வரணும்? தஞ்சைன்னு வரணும், சரிங்களா. உதகைங்கிறது ஆக்சுவலாக எதோடதுங்க? ஊட்டியோடது தானே, உதகமண்டலத்தோடது. இங்கே கொடைக்கானல்னு சொல்லி தப்பாக மேட்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே தவறானது. திருச்சி திருச்சிராப்பள்ளி இதுதான் வந்து பேர் வந்து நமக்கு கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது, பட் இணையான தமிழ் சொல் தருக. ஸோ நம்ம பட்டுங்கிறத அதிகமாக யூஸ் பண்ணுற வார்த்தை. ஸோ இதோட கரெக்டான தமிழ் வார்த்தை என்னது? ஆனால். ஓகேவா. பட்டுங்கிறது என்னது? ஆனால். அடுத்து இன்றைக்கான லாஸ்ட் கொஷின். ஸோ இந்த கொஷினோட நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு கொஷின் பேப்பரே கம்ப்ளீட்டாக முடிக்கிறோம். ஓகேவா. ஸோ ஓவராலாக ஒரு கொஷின் பேப்பரே முடிச்சிடறோம். 100 கொஷின் இது வரைக்கும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியாச்சு. பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை எடுத்து எழுதுக. ஸோ பிறமொழி சொல் இல்லாதது எதுன்னு பார்ப்போமா? கம்ப்யூட்டருங்கிறது ஆங்கில வார்த்தை, அடிச்சிடுங்க. கடல் நீர் உப்பாக இருக்கிறது, ஓகே, இதை வச்சுக்கலாம். கந்தன் தியேட்டரில் சினிமா பார்த்தான், இது ரெண்டுமே என்னது? ஆங்கில வார்த்தை, அப்போ இதை விட்டுறணும். வேலைகளை எளிதாக்க மிஷின்களும் என்னது? இங்கிலீஷ் வார்த்தை, அப்போ அதையும் விட்டுறணும். அப்போ பிறமொழி கலக்காத வாக்கியம் வந்து எதுவாக இருக்குது? ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய கடல் நீர் உப்பாக இருக்கிறது அப்படிங்கிறது தான். ஓகேவா. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ ஒரு கொஷின் பேப்பர் ஃபுல்லாக நம்ம இந்த சீரீஸில் வந்து இப்போ பார்த்து முடிச்சிட்டோமா. ஸோ அடுத்த கிளாஸ்லேருந்து அடுத்த கொஷின் பேப்பர் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.